ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் அவியல் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நெத்திலி அவியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது நெத்திலி 1 கிலோ வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம அவியல் வைக்கிறதுக்கு வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். அப்புறம் 2 தக்காளி, பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன், 2 கருவேப்பிலை. அப்புறம் அரைக்கிறதுக்கு வெங்காயம், தேங்காய், வெங்காயம், 2 ஜீரகம், மிளகு. அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அவியலுக்கு நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் இப்போ மசாலா பொடி என்னென்னா வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, இதெல்லாம் தேங்காயோட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். எல்லாம் வெங்காயம் போட்டாச்சு. அப்புறம் ஜீரக, மிளகு, தேங்காய், அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியெலாம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மையம் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை போட்டாச்சு. இப்போ காயெல்லாம் போட்டுடலாம். முருங்கைக்காய் போட்டாச்சு. தக்காளி, வெங்காயம், கரைச்சி வச்ச புளி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு போட்டு கரைச்சி அடுப்பில் வச்சுக்கலாம். உப்பு போட்டாச்சு, அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நல்லா கொதித்து நல்லா வத்தின பிறகு நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்க பாருங்க, கொஞ்சம் வத்தட்டும். இதில் முருங்கைக்காய் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட மாங்காய் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால தான் போடலை. மாங்காய் இருந்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடுகு, வத்தல், கருவேப்பிலை 3 எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இது போட்டுக்கலாம். தாளிச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ செமையான நெத்திலி மீன் அவியல் ரெடி ஆகிட்டு பாருங்கள்.